என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆத்தும ஆதாயம் செய்கிற உன்னதமான பணியிலே அவர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். அதற்கு நம்முடைய கீழ்ப்படிதலும் கமிட்மெண்ட்டும் தேவைப்படுகிறது. முழு மனதோடு ஆண்டவரை பின்பற்ற நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆத்தும ஆதாய பணிக்கென்று நம்மை அவர் தகுதிப்படுத்தி கொண்டே வருகிறார். பிரியமானவர்களே, அவருக்கு பின்னால் வருவதற்கென்று சில தகுதிகள், சில காரியங்களை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. அதை தான் நம்ம ஒவ்வொன்றாய் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருக்கு பின்னால் வருகிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை தெளிவாய் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நம்ம எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் தான் அழைக்கிறார். நாமும் அவரிடத்தில் எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் வரும் பொழுது அவர் நம்முடைய எல்லா காரியங்களையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறார். ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல ஊழியம் செய்வதற்கென்றே ஒரு கோத்திரத்தை வைத்திருந்தார், லேவி கோத்திரம். அப்போ அவர் சொன்னார், லேவி கோத்திரத்துக்கு சொத்து எல்லாம் வேண்டாம், அவங்களுக்கு சொத்து இருக்கக்கூடாது. அவர்கள் என் சொத்து, அவர்களுக்கு நான் தான் சொத்து என்று ஆண்டவர் அவர்களை ஆசீர்வாதமாய் வைத்திருந்தார். மற்ற எந்த கோத்திரத்தை விடவும் லேவி கோத்திரத்தை அவர் கனப்படுத்தி இருந்தார், ஆசீர்வதித்திருந்தார். இன்றைக்கும் அப்படி ஊழியம் செய்கிறவர்களை ஆண்டவர் கைவிடுகிறதே இல்லை. உண்மையும் உத்தமமாய் அவருக்கு ஊழியம் செய்யும் பொழுது ஆண்டவர் அவர்களை நடத்துகிற தேவன், தேவைகளை எல்லாம் சந்திக்கிற தேவன். இப்போ ஆண்டவருக்கு பின்னால் நாம் வரும் பொழுது நம்மை வெறுத்து வரணும்னு பார்த்தோம். அப்போ நம்முடைய குடும்பம், நம்முடைய குடும்பத்துக்கு தேவையான அடுத்த நேர சாப்பாடு, நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். இந்த விசுவாச வாழ்வுக்குள்ளே நாம் வர வேண்டும். இன்னைக்கு வறுமையிலே, ஏழ்மையிலே முகந்தெரியாத எத்தனையோ மனிதர்கள் ஆண்டவருக்கு உண்மையும் உத்தமமாய் ஆங்காங்கே பணி செய்கிறார்கள். அவர்களை நமக்கு தெரியாது. எலியாவை தெரியும். பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7000 முழங்கால் வச்சிருந்தாரு, அவங்க யாரும் தெரியுமா? அவங்கள நமக்கு தெரியாது. அதே மாதிரி தான் முகம் தெரியாத பலர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒருவேளை நாம் வெளியரங்கமாய் தெரியாமல் இருக்கலாம், பெயர் தெரியாத ஊழியர்களாக இருக்கலாம். ஆனால் நாம் அவருக்கு பின்னால் வருகிறோமாங்கிறத நம்ம அனுதினமும் உறுதி செய்து கொண்டே போக வேண்டும். ஆண்டவருக்கு அவருக்கு பின்னால் வருகிற ஒரு கூட்டம் பேர் தேவை. இந்த மாதிரி மற்றவர்களெல்லாம் வச்சிருக்காரு, அந்த ஊழியங்களும் நல்லா தானே இருக்கு, எல்லாம் இருக்கும். நியாயத்தீர்ப்பு நாளில் ஆண்டவர் அவரை பின்பற்றி வருகிறவர்கள், அவரை பின்பற்றி ஊழியம் செய்கிறவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள பெரிய வித்தியாசத்தை அவர் காட்டுவார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருக்கு பின்னால் வருவதற்கு உங்களுடைய விசுவாச வாழ்வு மிக முக்கியம். என் தேவைகளை எல்லாம் அவர் சந்திப்பார், என் பிள்ளைகளை எல்லாம் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார், குடும்பத்தின் சகல காரியத்தையும் அவர் பார்த்து கொள்வார் என்கிற அந்த விசுவாச வாழ்விலே நாம் உறுதியாய் வருவதற்குத்தான் நம்ம ஏழ்மையிலே, வறுமையிலே அவர் நம்மை வழி நடத்தும். கொஞ்சம் கஷ்டமான அனுபவம், ஆனால் நாம் முற்றிலுமாய் அவரை சார்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். முழு நேரமாய் அழைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களையும் முழுவதுமாய் என்னை நீ சார்ந்து கொள்ள வேண்டும் என்கிற இந்த சத்தியத்தை கற்றுக் கொடுப்பதற்குத்தான் அவர் நம்மை சிறுமைப்படுத்துகிறார். அற்பமாய் நடத்துவது போல நமக்கு தெரிகிறது. நம்முடைய பிரச்சனைகள், பாரங்களுக்கு நடுவிலே நடத்துகிறார். ஆனால் அதில் உண்மையாக இருங்க, அதில் உண்மையாக இருங்க. கொஞ்ச நாள் ஆண்டவர் உங்களை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி இந்த உத்தியோகத்தை உங்கள் கையிலே கொடுப்பார். இந்த காலை வேளையிலே
கவலையோடும் கண்ணீரோடும் தேவையோடும் ஆண்டவருக்கு உண்மையாய் உத்தமமாய் நான் இருக்கிறேனே, ஏன் என் காரியங்கள் இப்படி இருக்கிறது என்று வேதனையோடு இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் இப்பொழுது ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உன் பின்னே வருகிறேன், என்னை பயன்படுத்தும். God bless you.